ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் மனமகிழ்ச்சியாய் சுகமாயிருப்பீர்களாக, கர்த்தருக்கு பிரியமாயிருப்பீர்களாக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல எப்பொழுதும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதை வாசிக்கிறதுக்கு முன்னதாக 11ஆம் வசனத்தை பார்த்தால் விசுவாச வீரர்களின் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை 11ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற. அப்போ விசுவாச வீரர்களின் பட்டியல் அவர்கள் மாத்திரமல்ல, அந்த பட்டியலில் நீங்கள் சேர வேண்டும், நான் அதில் காணப்பட வேண்டும். விசுவாச வீரர்களின் பட்டியல் எழுதி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இட் இஸ் அ ப்ராசஸ், இட் கீப்ஸ் ஆடிங் ஆன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். உங்கள் பாரத்தை நீங்களே சுமந்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அது மாத்திரமல்ல, பாவத்தை நம்மை சுற்றி நெருங்கி பாவம் இருக்கிறது, தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டம் உண்டு. நமக்கென்று ஒரு டெஸ்டினேஷன் உண்டு. அந்த டெஸ்டினேஷனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடம். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, உங்களை சுற்றி நீங்க தனிமையா இல்லை. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகள், உங்களுக்கு முன்னதாக சென்றவர்கள். தைரியப்படுங்கள், பாரத்தை எல்லாம் தள்ளிவிடுங்கள், பாவத்தை தள்ளிவிடுங்கள். அதற்கு பதிலாய் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி, இயேசுதான் நம்முடைய டெஸ்டினேஷன். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு என்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன், இலக்கு இருக்கிறது. பொறுமையோடு ஓட தேவன் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி எங்களை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க நாங்கள் பயப்படாமல், அவர்கள் செய்ததை நாங்கள் செய்ய, அவர்கள் கண்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் காண, அவர்கள் செய்த ஊழியங்களை நாங்கள் செய்ய, பாரத்தை எல்லாம் தள்ளிவிட்டு பாவத்தை ஒதுக்கிவிட்டு எங்களுக்கு என்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட இயேசுவின் நாமத்தில் ஒத்தாசைப்படும். அதை இப்பொழுதே செய்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். God bless you abundantly again and again and again and again. Amen.